ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டெய்லி விலாகில் டே 14. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் அக்காவை செக்கப் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன். போயிட்டு வரும்போது எங்கள் அக்கா பையன் வந்து வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு வயசு 2 தான். அதை லைட்டாக அப்படி பிடிச்சிருந்தா நான் கியர் ஒன்றும் போடல. அப்புறம் இந்த ஆற்றை பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இறால் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொடி இறால்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பொரிக்கலாம் முடியாது. இதை வந்து சதையே எடுக்காமல் அது மேலே தோல் எடுக்காமல் அதை அப்படி வந்து வதக்குவாங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காய் பெருசாக பிடிக்காது. இப்போ வந்து சாப்பிடணுமே சாப்பிட்டுருக்கேன். கூட கொஞ்சம் பாலும் கொஞ்சம் மாம்பழ துண்டும் வந்துருந்தது. மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 மாதமாக வச்சுருந்த இந்த டைகாஸ்ட் கார் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு போர்ஷா கயான் அப்படிங்கிற ஒரு சீரிஸோடைய டைகாஸ்ட் கார். இது 1:34 சீரிஸில் வரக்கூடியது. மேலே ஃபுல்லாக மெட்டலும் பேக் சைடு பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கும் வரக்கூடிய இந்த மாடல். அது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணது எங்கள் அக்கா பையனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் அவன்கிட்டே கொடுத்துடலாம் சொல்லிட்டு வந்து இந்த காரை வந்து அன்றைக்கி எப்படியாவது அன்பாக் பண்ணியிருந்துன்னு சொல்லிட்டு அன்பாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து மோட்டர் போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பொருட்கள் வந்து சேல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்க வேண்டியிருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி அந்த ஆற்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி அந்த ஆற்றுல வந்து நாங்கள் குளிக்கலாம் செய்வோம். ஆனால் இப்போ வந்து குதிக்கலாம் முடியாது. ஏன்னா வந்து எல்லா வீட்டில் உள்ள அந்த கழிவுநீர் குழாய்களும் அந்த ஆற்றோட இணைஞ்சி இப்போ அது ஒரு மினி சாக்கடை மாதிரி தான் வந்து இயங்கிட்டுருக்கு. அது கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அது வந்து இப்போ நம்மளால் குளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். நான் அந்த ப்ராடக்டான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கேமரா பக்கமாக திருக்கி சரி ஃபோட்டோ ஏஸ்தெட்டிக்காக எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு மட்டும் தான் அந்த சன் கிஸ் பண்ணது போல் காரி துப்புறது மாதிரி மூஞ்சில் பலாருன்னு வெயில் அடிக்குது. ஸோ அதனால் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பக்க பையன் எழுப்பிட்டான். ஸோ அவனுக்கு அந்த காரை வந்து திரும்ப கொடுத்துட்டேன். பாக்ஸ் வந்து எடுத்து அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அவனை வச்சு விளையாடிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி விலாக்ஸில் இவ்வளோ தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கார் தான் கொஞ்சம் நேரமாக வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.